ஆவலுடன் காண வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். துணை நின்று நமக்காக யுத்தம் செய்வார். நாம் கலங்கி நிற்க காரணமே இல்லை, காரணங்கள் இல்லை. கைகளை தளர்த்திடாமல் நாம் உயர்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்தியாவி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் இயேசுவுக்கு செல்லுவார், கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் சார்பிலே அன்புடன் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஆண்டவருடைய பாதத்தை நாம் நோக்கி வருவோம். நம்முடைய தேவன் சாபங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். சாபமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போது அந்த சாபத்தையெல்லாம் அவர் ஆசீர்வாதமாக திருப்பி விடுவார். சத்துருவானவன், உலகத்தின் பொல்லாத மக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் கொட்டுகிற போது தேவன் அவைகளெல்லாம் தடுத்து தன்னுடைய வழியாக அவர் வெளியே வரும்போது அது ஆசீர்வாதமாகவும் அது நல்ல நிலத்திலே பாய்கிற பெரிய நீரூற்றை போலும் அவர் மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வேதத்திலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சங்கீதம் 21:6 வாசிக்கின்றோம். அவர் நித்திய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகின்றவர். நீதிமொழிகள் 28:20 வாசிப்போம். அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அவர் தருகின்றவர். சங்கீதம் 133:3 நாம் வாசிப்போம். அவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறவர். இப்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொட்டிக்கொண்டே இருக்கிற தேவனாயிருக்கின்றார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கின்றார். வேதத்திலே நாம் ஒரு அருமையான சத்தியத்தை இந்த நாளிலே நாம் படிக்கப் போகின்றோம். அது எதிலிருந்து நாம் வாசிக்கிறோம் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எதற்காக? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் யாவும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளான நமக்கு வரும்படியாக அவர் அப்படி செய்தார். அது மட்டுமல்ல, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர் நமக்காக சாபமானார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பெரிய வேத சத்தியம் பாருங்கள். கிறிஸ்து சிலுவையிலே அவர் நமக்காக அறையப்பட்ட போது அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் ஒரு ஆசீர்வாதம் தான், ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திலே நமக்காக சாபமானார். அவர் ஏதோ சாபத்தை சுமந்து கொண்டிருக்கவில்லை, சாபமாகவே முழுவதுமாய் மாறி போனார். அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். நாம் அந்த சத்தியத்தை படிக்கிற போது கிறிஸ்து எனக்காக சாபமாகவே மாறிவிட்டார். எதற்காக மாறிவிட்டார்? ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வரும்படியாக அவர் எனக்கு சாபமாய் மாறிவிட்டார். அவர் சாபமாய் மாறினதினால் எனக்கு அருமையான, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. ஏனெனில் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சாபமாய் மாறிவிட்டார். நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய சாபங்களை எல்லாம் தொலைத்து விட்டார். ஆகவே நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதுவும் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகின்றார். ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் அவன் இருந்த இடத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலே, 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். ஆபிரகாமுடைய வீடு அது ஊர் என்னும் மெசொப்பொத்தேமியா பகுதியிலே, பிரதேசத்திலே இருந்தது. இந்த வீட்டில் என்ன வித்தியாசம், என்ன ஒரு ஆசீர்வாதம் அல்லது என்ன ஒரு வித்தியாசம் இருந்தது என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வீடு அது ஒரு மாடி வீடு. அந்த மாடி வீட்டிலே அவன் கை கழுவுவதற்கான தண்ணீர் பைப்புகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இந்த நாளிலே ஒரு மாடி வீட்டிலே வைப்பது என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே இப்படி ஒரு கோடீஸ்வரன் உடைய வீட்டில்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்கும். வளைகுடா யுத்தத்தின் போது, அப்போது யுத்தத்தினுடைய அந்த ஈராக் இராணுவ விமானங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆபிரகாம் வீடு எனப்பட்ட இடத்தின் பக்கத்திலே வைத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அமெரிக்கர்களுக்கு தெரியும் ஆபிரகாமுடைய வீட்டின் மேல் குண்டுகளை போட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அந்த விமானங்கள், போர் விமானங்களை எல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். இவைகளெல்லாம் செய்தித்தாட்களில் வந்தவை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு செல்வ செழிப்பான ஒரு இடத்தில்தான் ஆபிரகாம் இருந்தார். அந்த இடத்திலிருந்து தான் ஆண்டவர் அவரை அழைத்தார். ஆண்டவர் அவரை எப்படியாக அழைத்தார்? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு வா என்று சொன்னாரா, போ என்று சொன்னாரா? இரண்டுமே ஒன்றுதான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலன் ஸ்தேவான் இவ்விதமாய் சொல்லுவார், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு வா என்றார் என்று சொல்லுவார். ஆதியாமத்தின் ஆக்கியோன் இவ்விதமாய் எழுதுவார், அவர் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னார் என்று எழுதுவார். இரண்டும் ஒன்றுதான். நம்முடைய தேவனுடைய சர்வ வியாபகம் என்று சொல்லுவோமே, ஆம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்திலையும் அவர் இருக்கின்றார். எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் தான் ஒரு சூழ்நிலையிலே கட்டுப்பட்டவர்கள், காலத்தினால் கட்டப்பட்டவர்கள், தட்பவெப்ப நிலையினால் லிமிட் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவாதி தேவன் சர்வ வல்லவர். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கின்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் சொல்லுவார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் உம்முடைய கரம் என்னை வந்து பிடிக்கும் என்று அவர் சொல்லுவார். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாக அவர் சிலுவை மரத்திலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், சாபமானார் என்று அவர் எழுதுகின்றார். இந்த சிலுவை மரணத்தை குறித்து நாம்
சிந்திக்கிற போது ஒரு சில காரியங்களை சிந்தித்துவிட்டு திரும்பவுமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக வருவோம். சிலுவை மரணத்திலே தேவாதி தேவன் தொங்கும்படியாக தெரிந்து கொண்ட அந்த இடமானது டேவிட் பாசன் என்ற ஒரு வேத வல்லுநர் இவ்விதமாய் சொல்லுகின்றார். உலக வரைபடத்தை ஒரு குண்டூசியிலே நாம் நிலைநிறுத்த முயற்சிப்போம் என்று சொன்னால் அந்த உலக வரைபடத்தினுடைய அந்த மையம், அந்த குண்டூசி தொலைத்து செல்லக்கூடிய இடம் அது எருசலேமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். உலகத்தினுடைய முழு மையத்திலே அந்த எருசலேம் அமைந்திருந்தது. அந்த எருசலேம் நகரினுடைய மைய சிலுவையிலே தான் ஆண்டவராய் இயேசு தொங்குகின்றார். கிறிஸ்து சிலுவையிலே உயிரை கொடுத்த நேரம் உங்களுக்கு தெரியும். அவர் 9ஆம் மணி நேரத்திலே, அதாவது நம்முடைய இந்திய நேரப்படி மாலை 3 மணிக்கு மேல் ஆண்டவராய் இயேசு தன்னுடைய ஜீவனை பிதாவுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? யூதேயா நாடு எங்கும், இஸ்ரவேல் தேசம் எங்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை வெட்டுவதற்கான நேரம். யாத்ராகமத்தின் புத்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நாம் வாசிப்போம் விவிதமாக. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சாயம் காலத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை நாம் அடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிப்போம். கிறிஸ்து மரித்த நேரம், மரித்த இடம் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது. அவர் மரித்த போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் அதைத்தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள். ஆபிரகாம் இவ்வளவு செழிப்பா இருந்தானே, இந்த ஆசீர்வாதத்தை தான் கிறிஸ்து நமக்காக வைத்திருந்தாரா? அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்று உலகத்தில் எங்கு திரும்பினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து ஏராளமான செய்திகள் கேட்கப்படுகிறது. பிரசங்க பீடங்களிலே ஏராளமான பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து முழங்குகிற செய்திகள் ஏராளம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எது முதலாவது? ஃபர்ஸ்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். பின்புதான் மற்ற காரியங்களை தேட வேண்டும். ஆண்டவருடைய பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை நீங்கள் கவனித்து பாருங்களேன். சரீரத்துக்கு அடுத்த தேவைகள் அவைகளில் 6 ஜெபங்களில் ஒன்றுதான். யோசித்து பாருங்கள். ஆம், உலகத்தின் பின்பாகவே நாம் தெரிந்து கொண்ட ஆண்டவர் எனக்கு என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய கல்வியை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இவையெல்லாம் நல்லது. ஆனால் இவைகளையே நாம் நாடி தேடுவோம் என்றால் நம்மை விட பரிதாபமான மக்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுவார். இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தால் நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார். இம்மைக்காக, இந்த உலகத்திற்காக மட்டும், இந்த உலகத்தினுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நீங்கள் இயேசுவை தேடினால் உங்களை விட ஒரு பரிதாபமான நபர் உலகத்திலே கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆபிரகாமுடைய இந்த வீட்டை குறித்து நான் சொன்னேனே, எபிரேயருடைய ஆக்கியோன் இன்னொரு கோணத்தில் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அணுகுகின்றார். ஆபிரகாமுடைய வீடு இவ்வளவு பிரமாதமாயிருந்தது. நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேசத்தில் இருந்தது. 2 நதிகள் ஓடிக்கொண்டிருந்த நடுவாக இருந்த ஒரு பெரிய பிரதேசத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார். உண்மை. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டை விட்டு அவர் வந்தபோது அவர் என்ன செய்தாராம் தெரியுமா? தன்னுடைய விட்டு வந்த தேசத்தை அவர் நினைக்காமல் இருந்தாராம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எப்படியாக வாசிக்கின்றோம்? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைக்கவில்லை. அதற்கு அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் ஆக்கியோன், எபிரேயருடைய ஆக்கியோன் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதுகின்றார், ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்று எனப்படுவதற்கு வெட்கப்படுகிறதில்லை. தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், கேர் ஆஃப் ஆபிரகாம் என்று சொல்கிறார்.
எவ்வளோ ஒரு பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா இது? உங்களுடைய தெருவின் ஓரத்தில் இருக்கிறவருக்கு தேவன் ஒரு நாள் கனவிலே வந்து, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், இந்த தெருவின் ஓரத்திலே வசித்து கொண்டிருக்கிறாரே ஒரு எளிமையான மனிதர், அவருடைய கடவுள் நான் என்று சொல்வார் என்று சொன்னார். அதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதம் வேறு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலே முக்கியமான ஆசீர்வாதம் இது. தேவன் அவர்களை தமக்கு முகவரியாக தெரிந்து கொண்டார். கேர் ஆஃப் ஆபிரகாம் என்று சொன்னார், கேர் ஆஃப் ஐசக் என்று சொன்னார். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் விதமாய் கூறுவாரா? இதுதான் ஆபிரகாமுடைய முதலாவது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை புறஜாதிகளாகிய நமக்கு தரும்படியாகத்தான் தேவாதி தேவன் சிலுவையிலே நமக்காக சாபத்தை சுமக்கவில்லை, சாபமாகவே மாறினார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்து சொன்னால், ஆபிரகாமுடைய சொத்து எவ்வளவு அதிகமாக இருந்தது? அதிகமான சொத்து, மிகவும் அதிகமான சொத்து. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவருடைய சொத்துக்களை இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அந்த காலத்தில் சொத்து என்று அழைக்கப்படுவது ஆடு மாடுகள் தான். திருவள்ளுவர் கூட சொல்லுவார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை என்று சொல்லுவார். மாடுகள் கிடையாது. செல்வம் என்று அப்போது கருதப்பட்டதெல்லாம் ஆடு மாடுகள் தான். ஆபிரகாமுக்கு இருந்த ஆடு மாடுகள் ஏராளம். சரி, ஆபிரகாமுடைய வீட்டை சற்று திரும்பி பார்த்தால், ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்த வேலைக்காரர்கள் 318 பேரா, 318. நம்முடைய வீட்டிலே ஒரு 4 வேலைக்காரர்கள் இருந்தாலே நாம் போடுகிற படம் தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததினால் ஆபிரகாமுக்கு வீட்டிலே பிறந்த வேலைக்காரர்கள் 318 பேர். வேதம் விவிதமாய் சொல்லுகின்றது. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கின்றோம். ஆபிரகாமுக்கு வீட்டிலே பிறந்த 318 கைப்படிந்த வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இவ்வளவு ஒரு பெரிய பணக்காரன் பாருங்க. இவ்வளவு பெரிய பணக்காரர். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இதுவென்று சொல்லி வேதம் நமக்கு அழைக்கவே இல்லை. ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவர்கள், ஆபிரகாமுடைய அந்த சந்ததியில் வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? ஆபிரகாமை போல் இருப்பார்கள். ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தேவனை தொழுகை வீரனாக இருந்தான், தொழுது கொள்கிறவனாக இருந்தான். தொழுகை என்ற உடனே நாம் எல்லாரும் என்ன நம்முடைய மனதில் நினைக்கிறோம்? நாம் ஏதாவது இன்று வொர்ஷிப் டைமில் நமக்கு ஏதாவது கிடைக்காதா? எவ்வளவு ஒரு மலிவான எண்ணம் தெரியுமா இது? ஆனால் தொழுது கொள்ளுதல் என்றாலே தேவனுக்கு நாம் எதையாவது சமர்ப்பிப்பது, தேவனுக்கு ஏதாவது நாம் கொடுப்பது. ஆபிரகாம் இதை அவன் அப்படித்தான் புரிந்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன் தன்னுடைய மகனை பலியிட கொண்டு செல்கின்றான். அப்போது அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நானும் பிள்ளையாண்டானும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். தொழுகை என்றாலே தேவனுக்கு எதையாவது படைப்பது, நம்மை நாமே படைப்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுவார், எங்களுக்கு பிரியமான சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை அவர் என்று எழுதுவார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் தேவனை தொழுது கொள்கிறவனாயிருந்தான், தேவனை ஆராதிக்கிறவனாயிருந்தான். ஆராதனை என்பது தேவனுக்கு நம்மை நாமே முழுவதுமாய் படைப்பது, முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்பது. என்னுடைய வாழ்க்கை ஒரு விதமாகவும் என்னுடைய வார்த்தைகள் வேறு விதமாகவும் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் என்னுடைய வார்த்தைகளும் இருக்க வேண்டும். தேவனே நீர் பரிசுத்தர் என்று நான் சொல்வேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள ஆராதனை. உதடுகளினால் தேவனை கனம் பண்ணி
தங்களுடைய இருதயத்திலே தேவனை விட்டு சோரம் போகிறார்கள் என்று இஸ்ரவேலரை குறித்து தீர்க்கதரிசி எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. பிரியமான சகோதரர்களே, பிரியமான சகோதரியே, உங்களுடைய ஆராதனை எப்படியாக இருக்கின்றது? உங்களுடைய ஆராதனை வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வார்த்தைகளும் அது இசைந்து செல்கின்றதா? ஆபிரகாமுடைய இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒரு பெரிய பேங்கராக இருந்தார், ஒரு வங்கியாளராக இருந்தார். அந்த காலத்தில் வங்கிகள் இல்லை. ஆகவே பெரிய பெரிய பணக்காரர்களாம் என்ன செய்வார் என்று சொன்னால், வெள்ளியை தங்கத்தை எல்லாம் நிறுத்து அதிலே ஒரு முத்திரையை அடித்துக் கொள்வார். ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய முத்திரையாக ஏ என்று அடித்திருந்திருக்கலாம். ஆபிரகாம் என்பதற்கு அடையாளமாக உதாரணமாக சொல்லுகின்றேன். இந்த முத்திரை அந்த தங்கத்தை தான் வர்த்தகரிடத்திலே கொடுப்பார். பிஸ்னஸ் செய்யும்போது இந்த முத்திரை தங்கத்தை தான் கொடுப்பார். எப்படி ஒரு நாட்டினுடைய கரன்சியை கொடுப்பது போல இந்த பணக்காரர்கள் கொடுப்பார். அந்த தங்கத்தை வாங்குகிறவர்கள், அந்த வெள்ளியை வாங்குகிறவர்கள், ஓ இது ஆபிரகாமுடைய வெள்ளி, அவருடைய முத்திரை இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி வாங்கிக் கொள்வார்கள். ஆபிரகாம் தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய வெள்ளியை எல்லாம் தன்னுடைய முத்திரையிட்டு வைத்திருந்தான். அதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, வர்த்தகரிடத்தில் செல்லத்தக்கதான வெள்ளியை நிறுத்து கொடுத்தான். வர்த்தகரிடத்தில் செல்லும் வெள்ளியை அவன் வைத்திருந்தான். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமா? இதுதான் வேதம் நமக்கு காட்டுகிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமா? இல்லை பிரியமானவர்களே. வேதம் இவ்வுலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை அது முக்கியத்துவப்படுத்துகிறது இல்லை. அவைகளெல்லாம் பின்பாக வருகிறவைகள். வேதம் தேவனோடு உள்ள உறவை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அது முக்கியத்துவப்படுத்துகிறது. தேவன் கூறுகிற சத்தத்தை, அவருடைய குரலை ஆபிரகாம் தெளிவர அறிந்து வைத்திருந்தான். உன் மகனை எனக்கு பலியிடு என்று சொன்னபோது இது பிசாசு சொல்லி இருக்குமோ, யாராவது பின்னாடி இருந்து குரல் கொடுத்திருப்பார்களோ என்றெல்லாம் அவன் சந்தேகப்படவே இல்லை. ஏனென்றால் அவன் தன் எஜமானருடைய, தன் தேவாதி தேவனுடைய குரலை அவன் அடையாளம் கண்டு வைத்திருந்தான். இதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். இதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா? ஆபிரகாமுடைய இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. ஆபிரகாம் ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாயிருந்தான். ஆபிரகாம் லோத்துவுக்காக, அந்த சோதோம் குமோரா பட்டணத்திற்காக அவன் பரிந்து பேசுகிறவனாயிருந்தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான், ஆண்டவரே அந்த குமோரா பட்டணத்தை நீர் அழிக்காதிரும், சோதோமை அழிக்காதிரும், அங்கு 50 நீதிமான்கள் இருந்தார் என்று சொல்லுவான். 28ஆம் வசனத்திலே, ஆண்டவரே அங்கு ஒரு 45 நீதிமான்கள் இருந்தார். 29ஆம் வசனத்திலே, ஆண்டவரே அங்கு 40 நீதிமான்கள் இருந்தார். 30ஆம் வசனத்திலே, ஆண்டவரே அங்கு ஒரு 30 நீதிமான்கள் இருந்தார். 31ஆம் வசனத்திலே இறக்கிக் கொண்டே வருகின்றார். சாம்பலும் தூளும் தூசியுமாயிருக்கிற அடியேன் என்று தன்னை தாழ்த்துவான். 10 நீதிமான்களுக்கு வருவார். 32ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அந்த இடத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவு, ஐக்கியம், இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவாதி தேவன் நமக்கு தந்து விட்டார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். சாபமாகவே மாறி இருக்கின்றார். முழுமையுமாக நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனென நீர் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய திருக்குமாரனுடைய சிலுவை மரணத்தின் சாவினால் ஆண்டவரே எங்களுக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனோடு வைத்திருந்த அந்த உறவு, தேவனை ஆராதிக்கிற ஒரு தன்மை, தேவனை கீழ்ப்படிதலோடு பின்பற்றினது, தேவனுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தது,
உத்தமமான குணம், இவைகளெல்லாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் பேரிலும் ஆண்டவரை வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாடி தேடுகிறவர்களா அல்ல ஆண்டவரே, உம்முடைய பரம ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாடி தேடு. கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையாகவே மாறட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் இந்நிகழ்ச்சியை பற்றியும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், 8 சர்ச் காலனி, வேலூர் 632006, இந்தியா. எங்களது தொலைபேசி எண்கள் 0416 22 42 943, 0416 22 48 943. எங்களது இமெயில் hq@bymonline.org.